ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜாய் சத்யா பேசுகிறேன். எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம். இன்றைக்கி என்ன கதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேரமாக வந்த பஸ் அப்படின்ற ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படின்ற ஒரு பையன் இருந்தானா. அவன் எப்போவுமே அவன் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப லேட்டாக போவானா. ஒரு நாள் என்னாச்சா, மழை ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்துச்சான். இவனும் என்ன பண்ணான்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு எப்போவுமே லேட்டாக தானே போவான். அதே போல் எப்போவுமே போகிற மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு லேட்டாக போனானா. லேட்டாக போகும்போது கூட பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டு நிற்கிறான். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ லேட்டாக வந்து கூட நமக்கு பஸ் காத்துட்டு இருந்துச்சு, ஆனால் நம்ம ஏறாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்புறம் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா, ஆதித்யா நீ ஜெபிச்சா பஸ்ஸு நிச்சயமாக வரும்னு சொன்னாங்களாம். ஆதித்யா என்ன பண்ணானா, சிரிச்சானா. ஆண்டி பஸ்ஸு ஜெபம்லாம் கேட்குமா அப்படின்னு கேட்டானா. அந்த ஆண்டி சொன்னாங்களாம், நம்பிக்கை வச்சா எல்லாம் சாத்தியம்தான் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போது இவன் என்ன பண்ணானா, யோசிச்சானா, என்ன இவங்க சொல்கிறாங்க, சரி அவன் மனசுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கட்டும்னு சின்ன ஜபம் பண்ணுறானா. நம்ம கூட சில நேரத்தில் வெளியில் கிளம்பும்போது அர்ஜெண்ட்டாக நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஏசப்பாக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். அந்த ப்ரேயரை கூட நம்ம சுருக்கி தான் நம்ம பண்ணுவோம். அதே போல் அவனும் என்ன பண்ணானா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன ஜபம் பண்ணானா. ஜபம் பண்ணி 5 நிமிஷத்தில் பழைய ஒரு பஸ் வந்துச்சான் பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த டிரைவரை பார்க்குறானா ஆதித்யாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த டிரைவரான். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் இன்னும் நீ பஸ் ஏறாமல் இருக்க அப்படின்னு சொல்லி ஆதித்யா அப்பாவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே, இந்த மாதிரி மழையினால் பஸ் டைம் மாறிட்டது, வா உக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். ஆதித்யாவை அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களாம். இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பஸ்ஸில் ஏறிட்டானான். அப்புறம் அவன் யோசிச்சானா, சரி பஸ்ஸு கேட்கலனாலும் தேவன் கேட்குறாரோ அப்படின்னு சிரிச்சிட்டானா. இதிலிருந்து முடிவு என்ன அப்படின்னா, சில நேரம் ஜபம் சின்ன விஷயத்துக்கே பெரிய சந்தோஷம் தருமா. பஸ்ஸை அழைக்கலனாலும் நமக்கான வழியை திறக்கும். தேவன் நம்மை கேட்கிறதை கேட்பாரா இல்லையா என்று சந்தேகம் வைக்காதீங்க. அவர் தாமதித்தாலும் தவற மாட்டார். நமக்கெல்லாம் ஒரு ட்ரீம் இருக்கும், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இதில் தான் நம்பிக்கை ஜபம் என்டர் ஆகுது. லைஃப்பில் சில நேரம் நாம் ப்ரேயர் பண்ணுறது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி மாதிரி இருக்கும். ஆனால் ரிசல்ட் சேர்ந்தா அது அமேசான் பிரைம் லெவல் எக்ஸ்பிரஸ் ஃபீல் தரும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா பஸ் டிரைவர் பிளெஸ்ஸிங் மாதிரி என் சேனலையும் மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபோனில் பெல் ஐக்கான் ஒலிக்கும் போது அது காட் காலிங்னு நினச்சிக்கலாம். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் மீ.